வணக்கம் நேயர்களே. நாம் இன்றைய தினம் மார்க்கெட்டில் ஈக்விட்டி ரஷ் ஆச்சு, தென் கேபேக்ஸ் ஹால்ட் ஆச்சு, பாண்ட்ஸ் லியூர் ஆச்சு இல்லையா. இதனால் எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கம்பெனி ஆப்ட் பண்ணி இந்த மார்க்கெட் கரெக்ஷன் போது பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். மெயினாக இந்தியாவில் உள்ள கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கனாக்க ஒரு டைட் கிரிப் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் டிஸ்பைட் அது அவங்களுடைய ரிசர்வ் அதிகமாக இருந்தாலும் அதை அவங்க பண்ணலை. மெயினாக இன்ஸ்டாஃப் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பணத்தில் நிறைய ஸ்டாக்கில் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணினாங்க, பைபேக் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதிலிருந்து தே மூவ் ஆன் டு த டெட் ஈக்விட்டியில் உள்ளே வந்தாங்க. மெயினாக இந்த பாண்டு பெட்டர் ரேட் கொடுக்கறதுனால டெம்பரவரியாக அதில் பார்க் பண்ணாங்க. ஸோ இந்த 5 மாதமாக மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆக்டிவிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் டேர்ன் இன் டு த பாண்டுன்னு சொல்லலாம். ஸோ டேட்டா ஃப்ரம் சிஎம்ஐஇ, அதாவது சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி பார்த்தோன்னா 3000 கம்பெனி நான் ஃபைனான்ஷியல் லிஸ்டட் கம்பெனிஸ் பார்த்தோன்னா கேபெக்ஸ் கிட்டத்தட்ட ஸ்லோ டவுன் 4.7% இயர் ஆன் இயர் எகென்ஸ்ட் 6.6%ங்க. அதேமாரி ஃபினான்ஷியல்ஸ் அண்டு அதாவது ஈக்விட்டி அண்டு த பாண்டில் பார்த்திங்கன்னா த டபுள் டிஜிட் க்ரோத் இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதிலிருந்து குறைஞ்சி பாண்டுக்கு போயிருக்கு. இது வரக்கூடிய நாட்களில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறையாக பண்ணக்கூடும் என்ற வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் ஈக்விட்டிலையும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பையிங் ஆக்டிவிட்டீஸ் சந்தைகளில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.